அடுத்தது, ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு முறை தான் வரும். நோ, வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும். அது தட்டையில் நீங்கள் கரெக்டாக திறக்கணும். ஆமாம், நாங்கள் கதவுகிட்டே உட்காந்துருக்கோம், நீங்கள் தட்டையில் திறக்க. ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஆஃபன். வாய்ப்பு மறுபடி வரும். அந்த வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்க தெரியும், அவ்வளோதான். வாய்ப்பு அவ்வளோ. ஏன் இதை நான் மறுபடி அதுக்கு சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து நான் விட்டுட்டேன், இனிமேல் என்னால் வர முடியாது. நோ, முதல் முறை கிடைக்கலன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். நான் பள்ளிக்கூடத்திலே படித்த போது பேச்சு போட்டியிலே 2ஆம் இடம் தான். கடைசி வரைக்கும் முதலிடத்திலே வர முடியல. கடைசியாக ஒரே ஒரு தடவை முதலிடம் வந்தேன். 2ஆம் இடம் தான். இப்போ என்ன மோசம், நான் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டாங்க என்னுடைய பள்ளிக்கூடத்தில். நானும் ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க. டாக்டர் தான் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க, டாக்டர் கோபிநாத் அப்படிலாம் கிண்டலெல்லாம் கூப்பிடுவாங்க. படிக்காமல் தூங்கிட்டு இருந்தால் எங்கள் அப்பா என்ன கம்பவுண்டரே அப்படின்பாரு. இப்போ படிக்கல, நீ கம்பவுண்டர் தான் ஆப்பறையா அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் டாக்டர் ஆக முடியல. ஐ டென்ட் ஹேவ் a bright student but I couldn't score much. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதுக்கு பிபிஏ படித்தேன். பிபிஏலாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மீடியாவுக்கு வந்தேன். மீடியாவில் வந்து எல்லாம் பண்ணி 2010 11 மீடியா எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி எனக்கு ஒரு டாக்டரேட் அவார்டு கொடுத்தாங்க. ஓகே, அந்த அவார்டை வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போனேன். அந்த பதக்கம், அந்த பெரிய ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனப்போ எங்கள் அப்பா படுத்து தூங்கிட்டு இருந்தார். அவர் அப்படி எழுப்பி, அப்பா நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு. எங்கள் அப்பா சிம்பிளாக சொன்னார், விடுறாமவனே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். விடுறாமவனே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த டாக்டரில் இந்த டாக்டரு, இது சும்மா இந்த டாக்டர் தான். ஆனாலும் கூட உங்களுக்கு வர வேண்டியது ஏதோ ஒரு வடிவத்தில் வரத்தான் வரும். எம்பிஏ படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்த பையனா, எம்பிஏ கடைசி வரைக்கும் என்னால் படிக்க முடியல. ஆனால் எத்தனையோ எம்பிஏ மாணவர்களுக்கு போய் வகுப்பெடுக்கிற வாய்ப்பை வாழ்க்கை எனக்கு தந்தது. That will happen to you. Don't worry. It is not just one opportunity in this life. அதனால தான் நீங்களா சின்னதாக ஃபெயிலியர் ஆனவனே பெரிய முடிவுகள் எடுக்கிறீங்க, முட்டாள்தனமாக யோசிக்கிறீங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு. வெற்றி தோல்வி ரெண்டு வந்து போகும். அதான் த்ரில்லே. ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் மொக்கையாக இருக்கும், விழணும், எழறப்ப அப்போ தான் பந்தாவாக இருக்கும். எக்ஸைட்மெண்ட்டை வேறு மாதிரி பழகுங்க. சின்ன ஹீரோயிசத்தில் எக்ஸைட்மெண்ட்டை பழகாதீங்க. சக்ஸஸோட கன்வின்ஷனோட அந்த வெற்றியை பழகுங்க. அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியில் அதில் ஆனந்தத்தை பண்ணுங்கள். இதெல்லாம் வயசு தருகிற மிதப்பு. பஸ்ஸில் தொங்குறது, ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறது, மேலே இன்னும் கீழே குதிக்கிறது, இதெல்லாம் வேலை இல்லை. நான் யாருன்னு உங்களுக்கே தெரிகிறதுக்கான வயசு இதுதான். பில்ட் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங்லி. ஓகே.